வேற்றுமொழி படங்கள பார்த்துட்டு, தமிழ் படங்கள் மேல பெரிய ஆதங்கத்தில உட்கார்ந்துருக்கு. தமிழ் பட காதலர்கள் தான் அந்த பக்கமும். அதுல இவ இவங்களுக்கும் அவங்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. ஆனா நம்ம ஆரம்பிச்ச இடம் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப முக்கியமான இடம்னு நெனைக்கிறேன். ஏன் வந்து இன்னைக்கு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியான படங்கள் வந்து தமிழ்ல இவ்வளவு கொண்டாடப்படுது? இதே மாதிரி ஒரு 4, 5 படங்கள் தொடர்ச்சியா வந்திருக்கு. அத நீங்க கவனிக்கலாம். ஒரு நண்பகல் நேரத்து மயக்கம்னு ஒரு படம். அது ரொம்ப முக்கியமான படம். அதே மாதிரி தமிழ்ல கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் ரொம்ப முக்கியமான படம். 96ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் ரொம்ப முக்கியமான படம். இந்த எல்லா படங்கள்லயும் உங்களுக்கு ஒரு 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 ஒருமித்தமான ஒரு சினிமாட்டிக் லாங்குவேஜ் இருக்கும். என்ன அப்படின்னா, பழைய நினைவுகள சினிமால இருந்தே தோண்டி எடுக்கிறது தான் அந்த எல்லா படங்கள்லயும். கடைசி விவசாயியில நீங்க அந்த முருகன் பற்றியான பாடல்கள் அந்த படம் முழுக்க ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். நண்பகல் நேரத்து மயக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ரத்த கண்ணீர் வசனம் அந்த எல்லா வீடுகள்லயும் அதே இது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ பழைய சினிமா நினைவுகள்ல தமிழ் சமூகம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது, ஒரு மிக முக்கியமான விவாதப் பொருளாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ்ல இவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த டயலாக் தான். இது வந்து மனித காதல் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த டயலாக் இருக்கு இல்லையா? அது வந்து தமிழ் மக்கள் மனசுல மட்டும் இல்ல. அது ஏறக்குறைய சவுத் இண்டியன் அத்தன பேர் மக்கள் மனசுலயும் அந்த டயலாக் வந்து ஊறி போயிருக்குன்னு நெனைக்கிறேன். இப்ப இப்படி வச்சுட்டு பார்க்கும்போது, எனக்கு வந்து நீங்க மஞ்சுமல் பாய்ஸ மலையாள படம்னு சொல்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான். அது அது எப்படி மலையாள படமா இருக்க முடியும்? அது தமிழ் படமும் இல்ல. அது தமிழ் படமும் இல்ல. அப்போ சரி. நான் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க 2ம் ஒரே விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா 2ம் பழைய கட்சியில நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன் நான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம மொழியை கடந்து வேற ஒரு படத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமோன்னு தோணுது எனக்கு. இது வந்து தமிழ் படமும் இல்ல, மலையாள படம் இல்ல. இது என்ன படம்? ஒரு ஒரு லாங்குவேஜ் என்ன பண்ணுதுச்சோ, அத சினிமா பண்ண ஆரம்பிக்குதோ! அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லா ஆய்வாளர்களுக்கும் இருக்கு. நான் அதனால தான் திரும்ப திரும்ப என்ன சொல்ல போறேன்னா, சினிமாங்கிறது வேற ஒரு யுனிவர்சல் லாங்குவேஜா டெவலப் ஆயிட்டு இருக்கோங்கிற ஒரு சந்தேகம் வந்து இன்றைய காலகட்டத்தில ரொம்ப வலுவாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம்.